இப்பவே நெறைய இடங்கள்ல பார்த்தோம்னா, அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்கிறது கிடையாது. ம். நான் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு வாட்டர் பவுல்ஸ் வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. அதே மாரி ஃபுட்டும் வந்துட்டு இப்போ யார் வைக்கிறாங்க, வைக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிய மாட்டேங்குது. அதே ம். மாரி ஏபிசின்னு சொல்லுவோம்ல, ஸ்டெர்லைஸ் பண்ற விஷயங்களா ம். இருக்கட்டும், ஒரு தடுப்பூசி போடுற விஷயமா இருக்கட்டும், நெறைய தவறுகள் நடக்குதோ அப்படின்றது கூட எனக்கு நடந்திருக்கு, நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ம். பிகாஸ் சில பெட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அதுங்க எங்கள் ஏரியாவில் இருக்கும்போது காதெல்லாம் நல்லா தான் இருக்கும். எப்போவுமே அந்த ஸ்டெர்லைஸ் இன்ஜெக்ஷன்லாம் பண்ண பிறகு காது வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடுவாங்க. ம். சில டாக்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த காது வந்து கட் பண்ணி தொங்குது. ம். ஏன் அந்த மாதிரிலாம்? ஓகே. ஸோ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியறதில்ல இல்லையா? ஏதோ ஒரு கணக்குக்கு பண்ணி விடுறாங்களா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னதான் நம்ம நலம் விரும்பிகளா இருக்கட்டும், நம்ம இந்த வாயில்லா ஜீவன்கள் மேலே அக்கறை உள்ளவங்களா இருந்தாலும், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால கவனிச்சு பார்க்க முடியாம இருக்கு. ஸோ அதில் வந்து அவர் கொஞ்சம் ஆ இன்னும் கூட சில மாற்றங்கள் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே.